மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண்களே ஆர்வமுடன் முன்வந்து அதிகளவில் வாக்களித்துள்ளனர். குறிப்பாக 9 தொகுதிகளில் 75% அதிகமாக மகளிர் தங்கள் வாக்கினை பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் 69.72% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதில் ஆண்களை விட பெண் வாக்காளர்களே அதிகளவில் வாக்களித்துள்ளனர். தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கரூர், பெரம்பலூர், சிதம்பரம், நாமக்கல், சேலம், விழுப்புரம், ஆரணி ஆகிய 9 தொகுதிகளில் 75%த்திற்கும் அதிகமான பெண் வாக்காளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். தருமபுரியில் மொத்தம் 81.2% வாக்குகள் பதிவான நிலையில் பெண் வாக்காளர்களில் 81.48% பேரும், ஆண்கள் 80.92% பேரும் வாக்களித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி தொகுதியில் 81% பெண் வாக்காளர்கள், 77% ஆண் வாக்காளர்களும், கரூரில் 79% பெண் வாக்காளர்கள், 78% ஆண் வாக்காளர்களும், பெரம்பலூரில் 78% பெண் வாக்காளர்கள், 75% ஆண் வாக்காளர்களும் வாக்களித்துள்ளனர். சிதம்பரம் தொகுதியில் 78 விழுக்காடு பெண்களும், 73 விழுக்காடு ஆண்களும், நாமக்கல்லில் 78.26 விழுக்காடு பெண்கள், 78.17 விழுக்காடு ஆண்களும் வாக்களித்துள்ளனர். இதேபோல் சேலம், விழுப்புரம், ஆரணி தொகுதிகளில் 75%த்திற்கும் அதிகமான பெண் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். திருவள்ளூரில் பெண் வாக்காளர்களில் 66.59% பேரும், ஆண் வாக்காளர்களில் 70.67%தினரும் வாக்களித்துள்ளனர். வடசென்னையில் 58% பெண் வாக்காளர்களும், 61% ஆண் வாக்காளர்களும், தென் சென்னையில் 53% பெண் வாக்காளர்களும், 55% ஆண் வாக்காளர்களும், மத்திய சென்னையில் 52% பெண் வாக்காளர்களும், 55% ஆண்களும் வாக்களித்துள்ளனர். கிருஷ்ணகிரியில் பெண் வாக்காளர்களில் 70% பேரும், ஆண் வாக்காளர்களில் 72% பேரும் வாக்களித்துள்ளனர். திருநெல்வேலி, தேனி, ஈரோடு, வேலூர் ஆகிய தொகுதிகளில் ஆண், பெண் வாக்காளர்களிடையே சராசரியாக 1% வித்தியாசத்தில் வாக்குப்பதிவு உள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் வாக்காளர்களில் மகளிர் 58%, ஆண்கள் 61%, வேலூர், ராமநாதபுரம், அரக்கோணத்தில் 72% மகளிரும், திருவண்ணாமலையில் 74% மகளிரும், நாகை, கடலூரில் 73% மகளிரும், திருச்சியில் 67% மகளிரும், சிவகங்கையில் 68% மகளிரும், கன்னியாகுமரியில் 68% மகளிரும் வாக்களித்துள்ளனர். திருப்பூர் மற்றும் நீலகிரியில் தலா 68 விழுக்காடு பெண் வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். கோவையில் 64, காஞ்சிபுரம், தென்காசி, பொள்ளாச்சியில் தலா 69% பெண் வாக்காளர்கள் தங்களின் ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர். திண்டுக்கல், விருதுநகர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், தேனியில் பெண் வாக்காளர்களில் தலா 70% பெண்களும் வாக்குப்பதிவு செய்துள்ளனர். மகளிர் உரிமை தொகை, மகளிருக்கு இலவச பேருந்து சேவை, கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களை பெண்களின் வளர்ச்சிக்கு திமுக அரசு முன்னெடுத்து வருகிறது. அரசின் இத்தகைய திட்டங்களே பெண்கள் ஆர்வமுடன் முன்வந்து வாக்களித்ததற்கு காரணம் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.